அது எல்லாருமே விஜய் அம்மா விஜய் அம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நடந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கும் நடந்திருக்கும். பெஸ்ட் சம்பவம்னா என்ன சொல்வீங்க அந்த விஷயத்துல? தட்ஸ் ட்ரூ. என்ன நிறைய பேர் வந்து புவி, இப்போ வரைக்குமே புவி தான். அண்ணனை கேட்டதா சொல்லுங்க, வேலு அண்ணா எப்படி இருக்காரு, இதுதான் வந்து எப்பவுமே சொல்றது. ஐ திங்க் ஃபார் பாஸ்ட் 20 இயர்ஸாவே நான் சொல்லணும்னா கில்லி இஸ் பீன் மை ஐடென்டிட்டி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதுக்கு முன்னாடியும் நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமும் நடிச்சிருக்கேன். பட் கில்லி இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் மை லைஃப். அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல கூட கடவுள் மாதிரி கில்லி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ கூட நான் ஐ வாஸ் டெல்லிங் தெம், நான் மலேசியா ரீசெண்டா போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப் தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பிட் ஸ்டாப்ல இறங்கிட்டோம். ஸோ இட் வாஸ் பிட்வீன் மலேசியா அண்ட் சிங்கப்பூர். ஸோ அது வந்து மிட் நைட் 2 o'clock. நாங்கள் வந்து கேப் புக் பண்ணுறோம், அடுத்து எங்கே ஃப்ளைட்டா இல்லை அடுத்து பஸ் எதுன்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். we just got stuck. ஒரு 2-3 hours இதை நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல. நாங்கள் 2-3 பேர்கிட்ட கேட்குறோம், லாங்குவேஜும் புரியல. ஸோ ஒன்றுமே புரியாமல் பிளாங்கா உட்காந்துட்டு இருந்தப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நாங்கள் அவங்க தமிழ் தாங்கிறதுனால பேசணுன்னு அவங்க வந்து நீங்கள் கில்லி தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசி அவங்க வந்துட்டு அவங்களுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி குவாலாலம்பூர்லேருந்து 40 kilometers வந்து அவங்க டிரைவ் பண்ணி வந்து எங்களை கூட்டிட்டு போனாங்க. லைக் மிட் நைட் 3:30. It wouldn't have happened if it was not for Gilly. So Gilly நடக்கலனா எனக்கு அன்னைக்கு அந்த ரெஸ்கியூ நடந்திருக்காது. நாங்க திருப்பியும் அது எப்படி நாங்க வந்திருப்போம் இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல் கேர்ள்ஸ் நாங்க தனியா இருந்தோம், என்ன நடந்திருக்குன்னே தெரியல. பட் கில்லி ரியலி ஹெல்ப் அஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு நான் வந்து தேங்க்யூ இதை ஹெல்ப் பண்ணதுக்கு, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னால வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நான் பார்க்க முடியல, நான் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதெல்லாமே கில்லி ரிலீஸ் ஆன டைம்ல இப்போ ரீசெண்டா இந்த டைம்ல லைக் 2-3 days முன்னாடி சொல்றேன். இப்போ நீங்க வெகேஷன் போயிருந்த அந்த வெகேஷன் போயிருந்தப்போ சோ அதனால அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் வாவ். கில்லி has been helping me like for past 20 years. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இது ரீசெண்டா நடந்தது. இது நான் ரொம்ப பயந்து ஐயோ என் கூட இன்னும் 2 என் தங்கச்சி குட்டி தங்கச்சிங்க, அவங்கள நான் பாதுகாக்கணும் ஐயோ உட்கார்ந்துட்டு இருந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஹெல்ப். ஸோ இட்ஸ் பீன் அமேசிங். இந்த மூவி நடிச்சதுக்கு நான் நிறைய டைம்ஸ் நான் வந்து தேங்க் பண்ணிருக்கேன் கடவுளை. ஐ திங்க் திஸ் இஸ் another one opportunity. I should thank God and Dharni sir and producer sir along with these beautiful people. இவங்க எல்லாருக்குமே பெரிய thanks for Gilly to happen. That really changed my life. சூப்பர் மேம். நீங்க கூட ரீசெண்டா பெங்களூர் டிரைவ் பண்ணச்ச இந்த கிருஷ்ண